ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் கீயோட ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் கொஷின் பாருங்கள். சமய கணக்கர் என்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த சமய கணக்கர் அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா எந்த நூல்லலாம் இடம்பெற்றிருக்குன்னா மணிமேகலை, அப்புறம் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் இந்த சமய கணக்கருங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. இதுக்கு சரியான பதில் என்னன்னு பார்த்திங்கன்னா சமய தத்துவவாதிகள் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. இதே இந்த நேரத்தை கணக்கிடுபவர் யாருன்னா நாளிகை கணக்கர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அதே மாதிரி இந்த சமையல் செய்பவருக்கு மடை தொழிலாளர் அந்த மாதிரி இருக்கும். தூதருக்கு தூதரே தான் அப்படியே பெயராக இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் ஏ. அடுத்த கொஷின் பாருங்கள். வாய்த்தீயின் எனும் சொல்லை பிரித்து எழுதும்போது நமக்கு கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே ஆன்சர் சி தான் இதுக்கு ஆன்சர். வாய்த்தது கூட்டல் தீயின் அப்படின்னு வரும். சரிங்களா? அங்கே புணர்ச்சி இதாகும். நிறைய பேர் ஏ சூஸ் பண்ணிடுவீங்க, ஆனால் ஆன்சர் சி தான். அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்துகையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பழங்களோட நிலை, அது இருக்கக்கூடிய நிலையை வச்சு அதனுடைய பெயர்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பார்த்திங்கன்னா சொல்வளம் அப்படிங்கிற பாடத்தில் இந்த தாவரங்களுடைய பெயர்கள் எல்லாமே வரும். ஸோ அதில் தான் இதில் முதல்ல இருக்கக்கூடிய சுருங்கிய பழம், இந்த சுருங்கிய பழத்துக்கு செவியல் அப்படின்னு பேர். ஃபஸ்ட்டுக்கு பி, ஆனால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 4லேயுமே பி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சுண்டினால் பழுத்த பிஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா வெம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்டுக்கு சி. ஸோ இதுலேயே ஆப்ஷன் ஏ தானே ஆன்சரு. இருந்தாலும் மற்றதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். குழுகுளுத்த பழம், இதற்கு பார்த்திங்கன்னா அவியல் அப்படிங்கிற பெயர் இருக்குது. அப்போ இறுதியாக தென்னையில் கெட்ட காய்ங்கிறத ஒல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொல் எதுன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்துக்கள்னால் என்னன்னு தெரிஞ்சால் தான் அது மட்டும் இருக்கக்கூடிய எழுத்து எதுன்னு உங்களுக்கு தெரியும். முதல் எழுத்துங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய எழுத்துக்கள் 12 கூட்டல் 18 இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் 30 எழுத்துக்கள் வரும். இந்த 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும், அது தனி. உங்களுக்கு யாருக்காவது இலக்கணத்தை பற்றி எதுவும் வீடியோஸ் வேணும்னா நான் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இலக்கண வகுப்பு போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இலக்கணத்துக்கு பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னாலும் ஏற்கனவே 21 தலைப்போட இலக்கண பிடிஎஃப் நம்ம சேனலில் நானாக ஓனாக எழுதுனது இருக்குது. அது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. அதோட டீட்டெயிலும் தரேன். முழுக்க பியூர் இலக்கணத்துக்கு போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பியூர் இலக்கணத்தை மட்டும் ரொம்ப சிம்பிளாக நான் நோட்ஸ் எழுதிட்டு இருக்கேன். அதுவும் சீக்கிரமே முடிச்சுட்டு அதனோட டீட்டெயில்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரிங்களா? இப்போ வாங்க திருப்பி வாங்க. முதல் எழுத்துக்கள் மட்டும் இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிரெழுத்து ஆனா அவனா அது 12 எழுத்து இருக்கணும், மெய்யெழுத்துக்கள் இருக்கணும். இப்போ இதிலேயே பாருங்கள் 4 ஆப்ஷனில் உயிரெழுத்து முதல்ல எதில் இருக்குது? சரிங்கிற வார்த்தை சானா, இன்னொன்று ரீ. இந்த இதில் உயிரெழுத்தே இல்லை. குருவிங்கிறதுலையும் உயிரெழுத்து இல்லை, கிளிங்கிறதுலையும் உயிரெழுத்து இல்லை. அப்போ ஆ இம் ஆம்ங்கிற வார்த்தை தான் இருக்குது. அப்போ ஆங்கிறது உயிரெழுத்து, இம்முங்கிறது மெய்யெழுத்து. அப்போ முதல் எழுத்து வருதா? ஸோ ஆப்ஷன் பி, டி தான் ஆன்சர். அடுத்த பொறுத்துக்க பாருங்கள். இதுக்கு கோட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மன்றம் அதுதான் சரியான பொறுத்துக்க. அடுத்தது போலம், இது பார்த்திங்கன்னா பொன்னை குறிக்கும். அடுத்தது வசிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா வசிங்கிறது மலையை குறிக்கும், மலை. கலாம்ங்கிறது போரை குறிக்கும். ஸோ இதுக்கு இதுதான் ஆன்சர். அடுத்தது சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். நம்ம ஏற்கனவே சாகித்ய அகாடமிக்குனே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எந்த ஆண்டு எந்தெந்த நபர்கள் எந்தெந்த நூலுக்காகவோ புதினத்திற்காகவோ கட்டுரைக்காகவோ வாங்கியிருக்காங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முதல் பெண் எழுத்தாளர் யார் சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தான். அதில் ஆப்ஷனில் மற்றது கொடுத்துருக்காங்க. இப்போ எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அவர்கள்லாம் அவங்க ஒரு பாடகி அவங்க ஆக்சுவலாக சிறந்த கர்நாடக சிங்கர் அவங்கெல்லாம். அதே மாதிரி இந்த பால சரஸ்வதிங்கிறவங்களும் பார்த்திங்கன்னா பரதநாட்டிய கலைஞர். அவங்க மிகப்பெரிய பரதநாட்டிய கலைஞர். கிருஷ்ணம்மாள் ஜெயகாந்தன், இங்கே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணனில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக இருக்குது. கிருஷ்ணம்மாள் ஜெயகாந்தன்கிறவங்க அவங்க ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அப்போ ஆன்சர் ஏ தான் இதுக்கு சரி. அடுத்தது பாருங்கள்.
கீழ்காண்பவற்றில் காதில் அணியும் அணிகலன், அதாவது உடலில் நம்ம அணிகலன் ஒவ்வொரு இடத்துக்கு அணியும் பொழுது அதனுடைய பெயர்கள் மாறுபடும். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சரியானது காதில் நம்ம அணியிறத வந்து கூளை அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க, கூளைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சுட்டிங்கிறது என்னென்னா நெத்தி சுட்டி, நெத்தியில் அணிஞ்சால் தான் சுட்டி. சிலம்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து அணிகிறது, காலில் சிலம்பம். கிண்கிணிங்கிறது வந்து குழந்தை காலில் அணியக்கூடிய ஒன்று. அப்போ இதுக்கு ஆன்சர் ஏ தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கூற்றுகள் 2 வாக்கியங்கள் கொடுத்து எது சரி எது தவறு, அல்லது ரெண்டுமே சரியா ரெண்டுமே தப்பான்னு கேட்பாங்க. முதல்ல வாக்கியத்தை படித்து பார்ப்போம். முதல் வாக்கியம் வந்து பாருங்கள், தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது சரிதான். அவர் சீர்திருத்தம் தமிழ் மொழி எழுத்துக்களில் பண்ணாரான்னு கேட்டால் பண்ணாங்க. 2வது வாக்கியம் பாருங்கள், எகர உகர வரிசையில் எழுத்துக்களின் புள்ளிக்களான குழப்பத்தை கலைந்தவர். ஆமாம், புள்ளி வைக்கக்கூடிய இடத்துல அந்த புள்ளி முறையை வந்து இவர் மாற்றியிருக்காரு. அப்போ 2 வாக்கியமுமே சரி. இதுக்கு சி தான் ஆன்சர். அடுத்தது வந்து பாருங்கள், மதுரைக்கு செல்லும் வழி யாது. இதுவும் வாக்கியம் கொஷின் தான். முதல் வாக்கியம் வந்து மதுரைக்கு செல்லும் வழி யாது என வினாவிற்கு இந்த பக்கம் செல்ல வேண்டும் என கூறுவது சுட்டு விடை. இலக்கணத்தில் நம்ம வந்து விடை வகைகள்லாம் பார்த்துருந்தோம், வினா வகை விடை வகையெல்லாம். ஸோ வினா வகை ஒரு எந்த பக்கம் போகிறதுக்கு இந்த பக்கம்தான் போகணுன்னு நீங்கள் சுட்டி கூறுவதாலேயே அது சுட்டு விடை தான். அப்போ ஃபஸ்ட்டு வாக்கியம் வந்து சரி. கடைக்கு போவாயா அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது மறைவிடை. ஆமாம், அவங்க கேட்குற கேள்விக்கு இப்போ போவேன்னு சொல்லியிருந்தால் அது நேர்விடை. செய்வேன்னு கேட்டதுக்கு செய்வேன் அப்படின்னு சொன்னால் அது நேர்விடை. ஆனால் செய்ய மாட்டேன்னு எதிர்த்து கூறுவது மறைவிடை. அப்போ 2 வாக்கியமே சரியாக இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் சி தான். அடுத்தது தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், ராமகிருஷ்ணன் வந்து கால் முளைத்த கதைகள் கொடுத்துருக்காங்க. ஆமாம், சரிதான். தாராபாரதிக்கு வந்து இது எங்கள் கிழக்கு கொடுத்துருக்காங்க. சரி. அடுத்தது அதுவும் கரெக்டு தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது கவிமணி தேசிய விநாயகனாருக்கு ஆசிய ஜோதி கொடுத்துருக்காங்க. அதுவும் சரிதான். தாய்மானவருக்கு போய் புதிய விடியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து கீழே ஆப்ஷனை பாருங்கள், அதனோட இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கீழே வேறு பொறுத்துக்க கொடுத்துட்டு கீழே தாராபாரதிக்கு எங்கள் கிழக்கு, அது சரி. இவங்களுக்கும் சரி, 3 பேருக்குமே சரி. இந்த தாய்மானவர் பாடல்களுக்கு புதிய விடியல் அது வந்து இருக்குது. அது வந்து தவறான ஒன்று. ஏன்னா புதிய விடியலை எழுதியது தாய்மானவர் பாடல்களில் வராது. அதுவுமே தாராபாரதி அவர்கள் தான். தாராபாரதி எழுதுனது தான் புதிய விடியல். அது மட்டும் இல்லாமல் இது எங்கள் கிழக்கு, விரல் நுனியில் வெளிச்சம்ங்கிற மாதிரியான நூல்கள் எல்லாத்தினுடைய ஆசிரியர் வந்து தாராபாரதி. அப்போ இதுக்கு டி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், வாக்கியம் கொடுத்து கேட்குறது தான். வாக்கியம் 1 வந்து பார்த்திங்கன்னா, தளவாழை இலையில் விருந்தினருக்கு உணவு அளிப்பது தமிழர் மரபு. ஆமாம், இது வந்து இந்த வாழை இலையை பற்றி இந்த தமிழர்களுடைய மரபு பாடம் வரும், அதிலே இது இருக்கும். ஆமாம், தமிழர்களுடைய மரபு தான். ஃபஸ்ட்டு வாக்கியம் சரி. 2வது வாக்கியம் வந்து வாழை இலையில் மருத்துவ பயன்கள் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து சரி தான். வாழை இலையில் மருத்துவ குணங்கள் இருக்குது. அப்போ சி தான் ஆன்சர் 2மே. அடுத்தது கொஷின் பாருங்கள், முதல் கருவி என பெயரில் அழைக்கப்படும் இசைக்கருவி. 4 கருவிகள் கொடுத்துட்டு எது முதல் கருவிங்கிறாங்க. மத்தளத்தை தான் வந்து நம்ம முதல் கருவி அப்படின்னு சொல்லுவோம். சங்கு வந்து அது முதல் கருவியான்னு கேட்டால் அதுக்கு நிறைய வேறு பெயர்கள் இருக்குது. காற்று கருவின்னு இருக்குது, இயற்கை கருவின்னு சங்குக்கு ஒரு பெயர் இருக்குது. கொம்புமே வந்து காற்று கருவியில் தான் வரும். பறை வந்து தோல் கருவிகளில் வரும். இது போகவே இன்னும் நிறைய வகையான கருவிகள் இருக்குது. ஆனால் மத்தளம் மட்டும்தான் முதல் கருவி அப்படிங்கிற அந்த வகையில் வரும். அடுத்தது பாருங்கள், கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அணை தான் கேட்குறாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த ஆப்ஷன் ஏவை பார்த்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. தாளீஸ்வரம் அது வந்து ஆக்சுவலாக வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஆனால் பவானி சாகர் தான் சரியான பதில். பவானி சாகர் தான் வந்து கட்டியிருக்காங்க. இதே இந்த ராஜசாகர் அதெல்லாம் வேறு கட்டுமான இதில் பண்ணது. அடுத்த கொஷின் பாருங்கள், பின்வருவற்றுள் விகுதி பெற்ற தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே ஈஸி தான். படித்தல், ஏன்னா எழுது பாடு நடி இதெல்லாம் வேர்ச்சொல் மாதிரி இருக்குது. படித்தல் படிப்பு ஆகிய தொழிலை செய்வதால் அது படித்தல். அது வந்து சி தான் ஆன்சர்.
அடுத்தது பாருங்கள், திரும்பவும் வாக்கிய கொஷின். வாக்கியங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதில் தான் கவனமாக இது பண்ணணும். முதல் வாக்கியம், இத்தாலி நாட்டை சார்ந்த கடல் பயணி மார்க்கோ போலோ ஆவார். ஆமாம், சரி. அவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர் தான். இந்த நாடுகளை வந்து குழப்பி விட வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெஞ்சு நாடு, இங்கிலாந்து ஏதாவது குழப்புவாங்க. அவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர் தான். வாக்கியம் 1 சரி. ஆனால் இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள், முன்னீர் வழக்கம் எனும் கடல் பயணத்தை குறிப்பிடும் நூல் அகநானூறுன்னு வந்து கொடுத்துட்டாங்க. 8 தொகையில் வரக்கூடிய அகநானூரை கொடுத்துருக்காங்க. இங்கே தான் தவறு இருக்குது. ஏன்னா முன்னீர் வழக்கத்தை பற்றி, இந்த கடல் பயணத்தை பற்றின குறிப்புகள் உள்ள நூல் வந்து முன்னீர் வழக்கம் கிடையாது, தொல்காப்பியம். இப்போ அந்த இடத்துல தொல்காப்பியம் கொடுத்துருந்தாங்கன்னா வாக்கியம் 2 வந்து சரி. ஆனால் அவங்க அப்படி கொடுக்கல. அப்போ வாக்கியம் 1 மட்டும்தான் சரி. அப்போ ஆன்சர் ஏ தான். அடுத்தது வந்து பாருங்கள், புகழ்பெற்ற புகழ் கொண்ட குரலோடு அகமும் புறமும் செம்பொருள் கண்ட தமிழ் சங்கம் என பாடலின் ஆசிரியர் யாருன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த பாடல் எந்த நூலில் வரும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இயக்கம் அப்படிங்கிற நூலில் தான் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. இந்த தமிழ் இயக்கம் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். இங்கே தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. பாரதியாரா பாரதிதாசனா? இது பாரதிதாசன், சரிங்களா? உடுமலை நாராயண கவியோ ஜெயங்கொண்டாரோ கிடையாது. அவங்கள பற்றிலாம் நம்ம தனியாகவே வீடியோஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது வாங்க, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இலக்கணம் சார்ந்த பொறுத்துக்க. பண்புத்தொகை, இதில் வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் எது பண்புத்தொகை அப்படின்னு முதல்ல நம்ம இது பண்ணணும். பண்புத்தொகை செங்காந்தல், செம்மை அப்படிங்கிற ஒரு நிறத்தை குறிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உடனே நிறைய பேர் சிவப்பு சட்டை அது அதுக்கு நான் வரேன். முதல்ல செங்காந்தல். ஸோ இதுதான் பண்பு தொகைக்கு ஃபஸ்ட்டு செங்காந்தல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உவமை தொகை, மலர்கை. மலர்கைங்கிறது மலர் போன்ற கை, அதனால தான் மலர்கை. இது உவமை தொகை. உண்மை தொகைக்கு தாய் செய், தாயும் சேயும், அங்கே உம்முங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ அது உண்மை தொகை. இறுதியாக இப்போ நிறைய பேர் இப்போ இதே இங்கே அன்மொழி தொகை வரல, அங்கே சிவப்புன்னு மட்டும் குறிப்பிட்டிருக்குன்னா அது ஒரு பண்பை குறிக்குதுங்களாம். ஆனால் இங்கே அன்மொழி தொகை இருக்குது. சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னு இருக்குது. அதுதான் டி கேன்சர், சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு பி, செகண்டுக்கு சி, அப்புறம் டி. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள், தமிழ்நாட்டின் முதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ள இடம் எது? முதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ள இடம் எதுன்னா ஆதிச்சநல்லூர் தான். ஏன் ஆதிச்சநல்லூர் அப்படின்னா, மற்றதை பாருங்கள், ஃபஸ்ட்டு சிந்து சமவெளின்னு கொடுத்துருக்காங்க. அது ஆனால் கொஷினை பாருங்கள், தமிழ்நாட்டில் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே வந்து சிந்து சமவெளியில் அது தமிழ்நாடே கிடையாது. எடுத்தோடனே நீங்கள் ஆன்சர் ரிஜெக்ட் பண்ணிடலாம். உத்திரமேலூர்லேயும் நம்ம பார்த்தோம், சோழர்களுடைய அந்த கட்டுமானங்கள் தான் கிடச்சிச்சு, சோழர்களுடைய அந்த பொருட்கள் தான் கிடச்சிச்சு. முதுமக்கள் தாலி அங்கே கிடைக்கல. கீழடியிலையும் வந்து செங்கல் கட்டுமானங்கள் தான் கிடைச்சிச்சு. அப்போ இதுக்கு சரியான பதில் ஆதிச்சநல்லூர் தான் சரியான பதில். அடுத்தது வந்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் குமரகுருபரரால் எழுதப்படாத நூல் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. நிறைய பேர் எழுதப்பட்டதில் மாற்றி எழுதுனீங்கன்னா முடிஞ்சிச்சு. தந்தர் கலிவெண்பா, ஆக்சுவலாக அது வந்து கந்தர் கலிவெண்பா. அது வந்து குமரகுருபரரால் எழுதப்பட்டது. மதுரை கலம்பகம் அவரால் தான் எழுதப்பட்டது. நீதிநெறி விளக்கமும் அவரால் தான் எழுதப்பட்டது. அப்போ எது தப்புன்னா தேம்பாவணி. ஏன்னா தேம்பாவணியை எழுதியது வீரமாமுனிவர் அவர்கள். அப்போ ஆன்சர் தேம்பாவணி தான். காலம் கடந்த பெயரச்சம் டேஷ் ஆகும். இது வந்து ஒரு வாக்கியம். இது வந்து நன்னூலில் இடம்பெற்ற ஒரு வாக்கியம். காலம் கடந்த பெயரச்சம் வினைத்தொகை ஆகும் அப்படிங்கிறது அந்த வரி, வினைத்தொகை. இது வந்து ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அடுத்தது பாருங்கள், ஒரு வாக்கியம், 2 வாக்கியம் கொடுத்து எது சரி எது தவறு. முதல் வாக்கியம், கல்வியும் செல்வமும் பெற்ற பெண் விருந்தும் ஈகையும் செய்வதற்குரியவர் செய்வதாக கூறியவர் கம்பர். ஆமாம், சரி. இரண்டாவது வாக்கியம் பாருங்கள், விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக்கியவர் இளங்கோவடிகள்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தான் உதைக்குது, இளங்கோவடிகள் கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு உணவளித்து, விருந்தினருக்கு உணவளித்து அவங்க அந்த முகமலர்ச்சியை வந்து அணிச்சம்புவோடு ஒப்பிட்டு பேசியது வந்து முகமலர்ச்சியை ஒப்பிட்டது திருவள்ளுவர் திருக்குறளில். அப்போ 2வது வாக்கியம் தப்பாக இருக்குது. இளங்கோவடிகள் அந்த பசியின்மை, அந்த இது பசியை பற்றி தான் சொல்லியிருப்பார், சரிங்களா? ஸோ வாக்கியம் 1 சரி, வாக்கியம் 2 தவறு.
ஸோ இன்றைக்கி இந்த டிஸ்கஷன் வீடியோ உங்களுக்கு இந்த தமிழ் கொஷின்ஸ்க்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் வீடியோ உங்களுக்கு ஃபைனல் இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வரேன். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.